இப்படி சுண்டினார் இந்த பேராதபதி கையை சுண்டி அது உடனே நாளைக்கு செய்து வர்றாங்க. இப்போ கோடாலி காம்புகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற கோடாலி காம்புகள், அதாவது தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை. இவ்வளவு நேரம் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் மத்தியிலே தற்போதுதான் காவல்துறையினர் காவல் கடமைக்கு வருகிறார்களா, போலீசார் விகாரைக்கு பாதுகாப்புக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் மத்தியிலே தற்போதுதான் காவல்துறையினர் காவல் கடமைக்கு வருகிறார்களா அல்லது ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க வருகிறார்களா என்றது தெரியவில்லை. ஆனால் அவர்களும் அமைதியான முறையிலே இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டவிரோத விகாரைக்கு கையிட்டி மண் சட்டவிரோத விகாரையை இந்த மண்ணங்களின் வடக்கும் கிழக்கும் குருந்தூர் மலை உருத்துரபுரீச்சரம் கையிட்டி
கையிட்டு மண் கையிட்டு மண் கையிட்டு மண் கையிட்டு மண் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு வேண்டாம் வேண்டாம் மாற்றுக்காணி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்கள் பிரதேசத்திலே இந்த தையிட்டி நிலத்திலே ஒரு சட்டவிரோதமான முறையிலே ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் எங்கள் இடங்களை ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் ஆக்கிரமிப்பு இராணுவத்தாலே ஒரு விகாரை ஒன்று இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரையானது முற்றிலுமே சட்டவிரோதமானது. ஆகவே விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இங்கே ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்டவிரோதம். அப்ப உங்களுக்கு யார் தடை விதிப்பது? எங்கள் மண்ணுக்குள்ள உங்களை யார் அனுமதித்தது? முதல்ல நீங்கள் அதாவது எங்கள் மண்ணை பலக்காரமாக கைப்பற்றி கொண்டு இன்று எங்கள் இடங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விகாரையை கட்டி எங்களை மேலாதிக்கம் செய்துகின்ற நீங்கள் ஒரு இனவாதமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள். உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது. ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லாக வெளிப்படைந்து விட்டார்கள். ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது. இன்று அவர்கள் அதெல்லாத்தையும் துடைத்தறிந்து விட்டார்கள். அதற்கான காரணம் பேரினவாதத்துக்கு தெரியும். அதற்கான காரணம் என்னவென்றது எங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவுகூட கிடையாது. எனவே எந்த விகாரையை நீங்கள் இடித்து அழிக்க வேண்டும். இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல். எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அனுரா கூட இதற்கான ஒரு நல்ல சமீட்சையை சொல்கின்றார். இல்லை, இடையிலே எங்களில் ஒரு கோடாலி காம்புகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற கோடாலி காம்புகள், அதாவது தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை போகின்றன. எனவே இந்த கோடாலி காம்புகளிலிருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேணும். அதே வேளையில் இந்த பேரினவாதத்திடம் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்ற வேணும், எங்கள் இடங்களை காப்பாற்ற வேணும். எனவே எந்த காணொலி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த விகாரை அகற்றப்படும் என்றதில் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக இன்று 4 மணியளவில் மக்களுடைய போராட்டம் எங்களுடைய பங்கேற்போடு ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த போராட்டம் நாளைக்கு பிற்பகல் 6 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்திலே தமிழ் மக்கள் பெருமளவில் திரண்டு எமது எதிர்ப்பை சிங்கள பௌத்த பேரினவாத அரசிற்கும் ஜேவிபி அரசாங்கத்திற்கும் ஜேவிபியினுடைய வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 3 உறுப்பினர்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் விசேடமாக எமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது அரசினுடைய மறைமுகமான நிகழ்ச்சி நிரலில் தையிட்டியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளை மீளவும் மக்களுக்கு வழங்க தேவையில்லை, மாற்று காணிகளை வழங்கினால் சரி என்று அரசுக்கு ஒத்துழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்களுடைய மக்கள் முறையான ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல வேண்டும். அல்லது நாளைக்கு வடகிழக்கெங்கும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை எல்லா மாவட்டங்களிலும் எமது காணிகளை ஆக்கிரமித்துவிட்டு பெறுமதியான உயிர்ப்புள்ள காணிகளை ஆக்கிரமித்துவிட்டு மாற்று காணிகளை வழங்குகின்றோம் என்கின்ற போக்கு அதிகரித்துவிடும். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது. ஆகவே எமது அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், எமது எதிர்கால இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளினுடைய இருப்பை இந்த மண்ணிலே நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் எமது மக்கள் பெருமளவில் திரண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்படித்தான் ஒரு காலத்திலே அனுராதபுரத்திலே நீர்கொழும்பிலே எல்லாம் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஒரு காலத்திலே திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இன அழிப்பால் இப்படியான அடையாளங்களை அளித்த காரணத்தினால் இன்று அந்த மக்கள் சிங்களத்திலே படிப்பவர்களாக, சிங்கள மொழி பேசுபவர்களாக, தமிழை மறந்தவர்களாக, தமிழன் என்கின்ற அடையாளத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை எமது மண்ணிலே வடகிழக்கிலே ஏற்படக்கூடாது என்றால் எமது மக்கள் எமது இருப்புக்காக போராட முன்வர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டியிருக்கிறோம். செய்து கொண்டு வரோம். අපි මේ උද්ඝෝෂණය කරන්නේ මේක නීති විරෝධය
මේ පන්සාල. ඒක නීති අනිවාර්යෙන් මේක නීති විරෝධී. අපේ ඉඩමෙන් මේගොල්ලෝ ඇවිල්ලා අපේ බුදු දෙයියෝ අය කියන්නේ ආදරේ එකනේ. ඒ දෙවියන්ගේ රූපයක් ඉඳලා මෙතන තියලා මේගොල්ලෝ පන්සාලේ හදලා මෙතන අපේ ඉඩම බලෙන් අල්ලලා. ඒක අපරාධී නීති විරෝධී. ඒකට රජෙත් සාගෝය දෙනවා නම් අපි කොහොමද මේක ඒක පිළිගන්නේ? අපි ලංකාවේ ජනතාවනේ. ලංකාවේ ජනතාව කියලා කියන අන්රා හැමදාම. හැබැයි ලංකාවේ ජනතාව කියන අන්රා වලට මේ ලංකාවේ උතුරෙන්දා කියන පළාතෙන් තියෙන ඉඩම් ගඩොන් පළාතෙන් අල්ලලා තමන්ගේ මේක අල්ලන්න මේක හදන්න පුළුවන්ද? බෑනේ. ඒක අපේ ඉඩමනේ. අපේ ඉඩම අපේ අයිතිවාසිකයනේ මේක. ඒක කොහොමද මේගොල්ලෝ බලෙන් අල්ලන්න පුළුවන්? බලෙන් කොහොමද බිල්ඩින් හැදුවේ? ඒකට නීති විරෝධීනේ. කොයි උසාවිය ඕගොල්ලෝට තීන්දුවක් දුන්නේ? අන්න මෙතන බිල්ඩින් හදන්න පුළුවන් කියලා. නෑනේ. මොකටද මේක කරන්නේ අපේ ඉඩමෙන් ඇවිල්ලා? මොනවද හේතුව කියන්නකෝ. එතකොට ඕගොල්ලෝ කියන්නේ ඕගොල්ලෝ ඔක්කොම නීති විරෝධයෙන් කරන්නේ. ඕගොල්ලෝ ඔක්කොම අපිට රස්සවාදී නෙවෙයි. බලනකොට ඕගොල්ලෝ තමයි රස්සවාදී වාගේ අපේ ඉඩම් ගඩන් අල්ලලා ඕගොල්ලෝ මෙතන බිල්ඩින් හදනකොට. ඒක අනිවාර්යෙන් මගේ පුත්තිමතෙට මම කියන්න ඕක නීති විරෝධය. කරුණාකරලා මම කියන්නේ ඕක අයින් කරන්නකෝ. ඒක අයින් කරන්න ඕනේ අනිවාර්යෙන්. අනුන්ගේ කතාව කිසි දෙයක් අපිට ඕනේ නැහැ. මේක අපේ ඉඩම. අපේ ඉඩම අයිතිවාසිකේ. මේක අපේ ඉඩමෙන් ඕගොල්ලෝ අවිල්ල මෙතන බලයෙන් බිල්ඩින් එක හදලා ඒක අනිවාර්යෙන් මේක නැති කරන්න ඕනේ කියලා තමයි අපේ ඉල්ලාසෙම. එහෙනම් දෙවියන්ගේ පිටයි බුදු සරණයි. बड़े किनारे बड़े किनारे बड़े किनारे बड़े किनारे புத்த பெருமானை ஆக்கிரமிப்பு சின்னமாக்காதே 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 எமது நிலம் எமக்கு வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் எமது நிலம் எமக்கு வேண்டும் தையிட்டு நிலம் தமிழக வேண்டும் தையிட்டு நிலம் தையிட்டு நிலம் தையிட்டு நிலம் ஓடி எடுக்கணும். ஓ ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்கள் காணி உரிமையாளரா தையிட்டி? தையிட்டி அந்த கோயிலில் 12 பிறப்பில் 6 பிறப்பு தான் நடந்துக்கிறாங்க. நம்ம 6 பிறப்பு தரையில்லை. ஓ அதே இந்த விகாரையில் மேற்கு பக்கம் இல்லை, ஓ சும்மா தகரம் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த தகரத்தை அடித்து செய்கிறது நான் போய் கேட்க நான் முந்தி உள்ளுக்குள்ளே போகிறேன். நான் இப்படி சுண்டி நான் இந்த பேராத பற்றி கையை சுண்டி அது உடனே நாளைக்கு செய்து வர்றேன். இப்போ 20 மாதங்கள் போராடையில் கொண்டாடு இந்த எதிர்ப்பு போராட்டம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு நாளாவது அவர் கதைக்கல. அன்றைக்கு எங்கள் கும்பாபிஷேகம் நடந்து சின்னப்படி எங்களோட 5 பேர் கேட்டுருக்காங்க. இது இந்த கோயிலுக்கு காணி காணாது, உங்கள் எங்கள்கிட்ட காணியை விடுங்கன்னு சொல்லி அது இராணுவத்திட்ட தான் கொடுத்துருக்கு. இராணுவத்திட்ட போய் கேளுங்க. அப்போ நீங்கள் முதல் சொன்னீர்கள் இப்படி என்று சொல்ல அது அப்போ இருந்தது. இப்போ இராணுவம் தங்கள கோயில் தாங்கள் யாரும் வந்தால் தங்களை கேட்க சொல்லி சொன்னார். அப்போ அது ஒரு பேக்காட்டம். மற்றது அன்றைக்கு எங்கள்ட அரசு அதிபர் சொல்லியிருக்கிறார், மாட்டுக்காணிக்கு எங்களுடைய ஆட்கள் சம்மதம் தெரிஞ்சார். ஒரு யாரை ஒரு ஆளுக்கு காட்டட்டும் பார்ப்போம். நீ இப்போ சொல்கிறீங்க ஒருவரும் அப்படி செய்யலை. அவர் ஒரு மாற்று ஒரு தந்திரோபாயமாக செய்திருக்கிறார். அது என்ன எங்களுக்கு என்னென்று புரியலை. இந்த இப்போ நேற்று மாத்திரம் ஒரு 4-5 கட்சிகள் வந்து தாங்கள் கூட்டம் நாளைக்கு செய்ய போகிறோம்னு சொன்னேன், எதிர்ப்பு போராட்டம் செய்ய போகிறோம்னு சொன்னேன். அப்போ நாங்கள் எங்களுக்கு மக்கள் முன்னணி தான் இந்த போராட்டங்களை செய்து கொண்டு வந்து இவ்வளோ நாளும் இருந்தது. அந்த விகாரைன்ற முந்தி பழைய விகாரை இந்த ஒரு 200 மீட்டருக்கு அங்கால தெற்கு பக்கமாக இருந்தது. அந்த விகாரையை அதை விட்டு இப்போ வந்து எங்கள்கிட்ட இந்த காணிக்குள்ள கள்ள காணிக்குள்ள கள்ள விகாரையை விகாராதிபதி கட்டியிருக்கிறார். அப்போ இது ஒரு பொறுமைக்கு இல்லை இல்லாமல் அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து எங்கள்கிட்ட ஒரு பண்டிதற்ற மகன் எங்கள்கிட்ட அரச வீதநாயகத்தார் கூட மாட்டுக்காணிக்கு எங்கள்கிட்ட உரிமையாளர் சம்மதம் தெரிவிக்கணும்னு சொல்கிறாரு. பச்சை பொய். இப்படி அவர் அரசு அதிபர் சொல்கிறார், தமிழன் சொல்கிறான்னு சொன்னால் அதே போல் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு எங்கள்ட சார்ஜனும் அவன் வைஃபும் போய் காய்ச்சி கொண்டு இருந்தது. அப்படி ஒரு தடவை சொல்ல இல்லை. அந்த காணி இந்த
காணியின் மையத்தில் இருக்கிற மருமன், அந்த காணி உரிமையாளர் மருமன் வந்து இன்றைக்கு வந்தவராகும் வந்து கதைச்சு போட்டு போயிருக்கிற காணியே வந்தால் அந்த பீகாரையே வேணுமென்றால் சரி 150 வரப்பு காணியும் பீகாரைக்கு தேவையாக இருக்காது. ஒரு கொஞ்சம் காணியை தங்கண்ட பீகாரையை கட்டி போட்டு மிச்ச காணியை விடலாம் தானே. ஐயா இப்போ எங்களோட கௌரவ ஆளுநர் அவர்கள் கூறியிருந்தார் அன்றைய ஒரு நாளிலே அவர் வந்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால் கையிட்டி காணி உரிமையாளர்களும் தன்னிடம் வந்து மாற்று காணி தந்தால் நாங்கள் அதை கைவிடுவோம் என்று கூறியிருக்கிறார். ஆளுநர் பொய் உரைத்தாரா? பொய் உரைத்தார், அது பொய். அவரவர் எனக்கு தேவையான வேண்டியவர் அளவட்டியில் இருக்கிறவர் எங்கள் கடைக்கு அளவட்டி கொண்டாவது தான் அவர் பஞ்சாயத்து இடம். எங்கள்கிட்ட கடைக்கு ஒரு முந்தி வருவார். இப்போ அவர் நல்லூரில் எங்கேயோ இருக்கிறாரோ அளவட்டியில் இருக்கிறாரோ தெரியாது. எங்கள்கிட்ட அண்ணர் பிஎம்மாக இருந்தவர், அவரோட நல்ல பழக்கம். இதே மாதிரி தான் ஐயா ஆளுநர் கூறிய மாதிரி தான் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையிட்டி விவகாரத்தை நாங்கள் இப்போ கையில் எடுத்திருக்கிறோம் என்ற ஒரு பேரை தக்க வைப்பதற்காகவோ தெரியவில்லை அவர்கள் கூறி வருகிறார்கள். நாங்கள் கையிட்டி பாராளுமன்ற மூன்று சிங்கள கட்சி ஆகல விடுங்க. ஓகே, எங்கள்கிட்ட தமிழ் கட்சியிலே யாரும் சொன்னவியா அப்படி என்று சொன்னால் அதை நீங்கள் எங்களுக்கு ஆதாரம் காட்டினால் அவர்களை நாங்கள் கேட்போம். என்ன அப்படி நீங்கள் சிங்கள கட்சி என்று அவர்களை சொல்றீர்கள். நீங்கள் ஓட்டு போட்டு தானே ஐயா அவையில் எம்பியான நாங்கள் என்று எங்களை சொல்லக்கூடாது. போட்டாக்கள் தானே ஐயா தமிழ் மக்கள். அவர் சிங்கள அவர் வந்து சிங்கள கட்சி என்று சொன்னால் சிங்கள கட்சியிலாம் அவர் கேட்டவர், அனுராந்த கட்சியெலாம் கேட்டவர். தமிழ் கட்சியில் கேட்க இல்லையே. இப்போ டக்ளஸ் மாதிரி கேட்க இல்லையே, மற்ற சிறிதரன் மாதிரி கேட்க இல்லையே, மற்ற சுமத்திரன் மாதிரி கேட்க இல்லையே. நீங்கள் இன்றைக்கு இப்படி சொல்லுகிறீங்களா ஐயா? இன்றைக்கு கௌரவ அமைச்சர், கடத்தொழில் அமைச்சரும் நீரியல் வளத்துறை அமைச்சருமான திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு கொடுப்பனவு கூட்டங்களில் அவர் கூறியிருக்கிறார், கையிட்டி விகாரை கட்டப்பட்ட இடம் அது மக்களுடையது, அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் நாங்கள் மக்களுடன் அது சம்பந்தமாக கதைச்சு மக்களுக்கான சரியான முடிவை உடனடியாக எடுத்து கொடுப்போம் என்று ஒரு அமைச்சர்கள் கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரா? இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். பேப்பர்ல அப்படி இல்லை. அவர் அந்த பேட்டியை தேவைன்னா ஒரு காட்டலாம். அந்த பேப்பரில் நான் 3 பேப்பரும் கடைக்கு வாரது நான் பார்த்தேன்னா இப்போ 3 பேப்பரும் கொண்டு வந்தேன். அவர் சொல்லிட்டு இந்தியன் பேப்பர் வராதானே ஐயா? இந்திய பேப்பரில் வந்தது மாற்று காணியே கொடுப்பேன் சொல்லி. இந்தியாக்கு சொன்னால் நாளைக்கு பேப்பர்லாம் வரும். நாளை பேப்பரில் நான் பார்ப்பேன். சரி, நான் பார்ப்போம்மா. சரி, ஆனால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏன் வந்து இந்த பிஆரையே அந்த தங்கண்ட 2 பிறப்பு ஒரு மூதாதை கொடுத்துருக்குறா. எங்கள்கிட்ட மூதாதை புத்தகமான கண்டு கொடுத்தாங்க. எனக்கு இது இந்த கதை வந்து அம்மா தான் சொன்னது. 42ஆம் ஆண்டு கதை அது. நானும் 50ஆம் ஆண்டு பிறந்தேன். நான் 6-7 வயதில் எனக்கு சொல்லியிருக்கிற ஞாபக சக்தி இருக்குது. அந்த காணிகளே அவன் அந்த வீட்டில் கட்டியிருக்கலாம் தானே. என்னத்துக்கு எங்கண்ட காணிகளில் கள்ள காணிகளில் கள்ள மாதிரி செய்திருக்கிறேன். ஏன் செய்தவர் அப்படி? ஐயா, இப்படி ஒரு வதந்தி வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் உங்களை நேரடியாக கேட்கிறோம், உங்களுக்கு இந்த பிகார காணி தான் வேண்டுமா, அல்லது அதுக்கு மாற்றீடாக இந்த அரசாங்கம் வேறு ஏதாவது காணியை தந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதை சொல்கிறத கேளுங்க. இப்போ என்ன செய்ய போனோம்னு சொன்னால் அங்கே கிழுவன் காணி இருக்குது. கிழுவன் காணின்னு சொல்கிறது. அதில் 40 வீட்டு திட்டத்துக்கு கொடுத்துருக்கு காணி. அது சும்மா எங்கள்கிட்ட ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க அந்த காணி. ஒரு 2 பிறப்பு 8 லட்சம் உள்ள வீடு கட்டி கொடுத்து கிடக்கு, மோட்டர் போட்டு கிடக்க எல்லாம் செய்து கொடுத்துருக்குறாங்க. 40 பேருக்கு வர்மக்கோட்டுக்க உள்ள ஆக்களுக்கு. அந்த காணியை எங்களுக்கு மாற்று காணிக்கு தரலான்றால் முடியுமா? அந்த கிழுவன் காணியை வேணுமா? அதுதான் அவன் இந்த திட்டம். அந்த கிழுவன் காணியை தர்றதுக்கு கிழுவன் காணியாக யாரும் வேண்டும். அது ஒரு மனுஷி கேட்டிருக்கு, எங்களுக்கு மாட்டு காணி தரேன்டா வெள்ள வத்தையில் 2 பிறப்பு தான். அது செயற்படக்கூடிய காரியமா? திருப்பி சொல்லுங்க, என்ன கேட்டது அந்த அம்மா? வெள்ள வத்தையில் இல்லாட்டி என்ன பம்பலப்பட்டியில் காணி 2 பிறப்பு தான் சொல்லி கேட்குறேன். இந்த கவர்மெண்ட்டை கேட்டிருக்கிறேன். அது செயற்படக்கூடிய காரியம் அல்ல, செயற்பட மாட்டாத காரியம்.
இவ்வளோ போட்டி இவ்வளோ இல்லை என்ன முதல் நாள் அந்த கயந்திரன் அவர் இந்த எம்பி இல்லை இப்போ அவர் இந்த இதில் கல் ஒன்று கிடந்து அந்த கல்லுக்கு மேலே ஏறிட்டு தான் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாரும் போயிட்டேன் முதல் நாள் ரெண்டாம் போயாடு அப்போ அந்த நேரத்தில் நான் 2 டோச்சும் கொண்டு வந்து இதில் பாம்பு பூச்சிகள் உள்ள இடம் அவர் துணிஞ்சு அதில் இருக்கிறேன் அப்போ 2 டோச்சையும் கொண்டு வந்து நானும் அதில் இருந்து அவருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி போராட்டம் செய்யல நாங்கள் இந்த ஏன் போராட்டம் எங்களுக்கு இப்போ 76 வயதாச்சு என்ன எத்தனை காலம் இருக்க போகிறோமோ தெரியாது. அந்த எங்கண்ட காணிக்குள்ள இந்த ரோட்டாலாம் காலமாக இப்போ ட்ரெயினுக்கு போகிறது இன்றைக்கு போக விட இல்லை அப்போ நான் கேட்டேன் இது எங்கண்ட பாதை அது நோட்டீஸ் ஒட்டி இருக்கு இது இன்றைக்கு போராட்டம் நடத்த போகிறீர்கள் வேறு போயிடலான்னு இல்லை நான் போகணும்னு சொல்லி அப்போ வயசு என்ன சரி போன்னு சொல்லி போட்டு இப்போ இந்த வரைக்கும் ட்ரெயினில் 2 மணி ட்ரெயினில் வந்து வராமல் வந்தேன் நான் அது எல்லாருக்கும் வந்து அந்த பாதையை கொடுக்கல இது பொது பாதை என்ன சரி ஐயா இல்லை பாருங்க இந்த 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 ரோட்டெல்லாம் ஒரு பிரதேசமான ரோட்டு அங்கே இருக்கிற ரோட்டு அங்கே இருக்கிற பஸ்ஸுகள் எல்லாத்தையும் இதால் விடுறாங்க இது வந்து அவங்க பார்க் பண்ணுறாங்க எங்கண்ட ஹானிகளை பார்க் பண்ணுறாங்க எங்கண்ட தண்ணி ஆள் கிணறு கிணறு போய் பாருங்க ஒரு விவசாயம் செய்கிற ஆள் கிணறு சரியா நிலாவர கிணறு மாதிரி பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் தண்ணி கொண்டு போகிறாங்க இங்கே இருந்து. தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த 23ஆம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்திலே காணி உரிமையாளர்கள் இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள். அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த போராட்டமானது பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல, மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய ஊதி காணிகளை அபகரித்து இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரைகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே 20 மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த 31ஆம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மாற்றுக் காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள். தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அரசாங்க அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் என்ற பெயரிலே ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த கடிதத்திலே கையொப்பமிட்டிருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பு ஒன்றினுடைய தலைவராக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திலே முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரசு அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த பொய்யான கடிதம் அங்கே புனையப்பட்டிருக்கின்றது.
அவ்வாறான ஒரு சூழலிலே மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது. பல்வேறுபட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது. மார்ச் மாதத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுவதற்காக கையேந்தி நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே இன்று மாலை பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை பௌர்ணமி தினத்துக்கு அன்று மாலை 6 மணி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கட்சி பேதங்களை கடந்து சிவில் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், பொதுமக்கள் என எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து தரப்புகளும் ஒன்று திரண்டு இந்த மக்கள், இந்த தையிட்டி மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காணி உரிமையாளர்களால் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கான 2 நாள் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் திரட்சி போதுமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது போதாது. இருந்தாலும் கூட அது மக்கள் திரட்சி என்பது குறைவாக இருந்தாலும் கூட 20 மாதங்களாக மிக சொற்பமானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. ஏனென்றால் இந்த வராதவர்கள் கூட, இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட, அவர்களுடைய பிரார்த்தனை கூட இந்த மக்களுடைய இந்த காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும், இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும், பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இனத்தினுடைய, அது அவர்கள் கடல் கடந்து உலக நாடுகள் பூராவும் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட காரணங்களுக்காக, அச்சங்கள், பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மக்கள் நேரடியாக பங்கு கொள்வதில் பின்னென்றாலும் கூட, ஆனால் இந்த மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும், அவர்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்பதில் எல்லோருடைய அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்ம பலத்தோடு இந்த மக்கள் நிற்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட காலப்பகுதிகளில் அரசாங்கத்தோடு இருந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நாளை அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய பங்கேற்பை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே அந்த அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த சந்தர்ப்பங்களிலே தெல்லிப்பளையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே 2001ஆம் ஆண்டிலே இந்த விடயம் தொடர்பாக முதலிலே நான் தான் அந்த பிரச்சனை கிளப்பியிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே அந்த முடிவு, அந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே இந்த விடயம் இந்த டிசிசி கூட்டம் நடைபெற்ற பொழுது கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கிளப்பிய பொழுது அங்கிருந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும், தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அங்கிருந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அரசாங்க அதிகாரிகள், பிரதேச செயலாளர் அதை தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த வகையிலே அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள், அந்த கட்டப்படுகின்ற ஆரம்பத்திலிருந்தே இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட என்றால் அதை நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை செய்யக்கூடிய இந்த பகுதிகளுக்கு வர முடியாத நிலைமை இருந்தது. அப்போ நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே நாங்கள் செய்திருக்கோம். வேண்டாம், ஒரு ஜனாதிபதியே ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானங்கள் சட்டவிரோதம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது என்பது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ அதிலேயே நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் அனைத்து பேதங்களையும் கடந்து திரள வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தையிட்டி சட்டவிரோத விகாரையை இடிப்பது என்கின்ற போராட்டம் முட்டாள்தனமானது என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களை பொறுத்தவரையிலே இப்போ இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக்
கொள்கிறார்கள். தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஊழல்கள் மோசடிகளுக்கு இடமளிக்க மாட்டோம், சட்டத்தின் ஆட்சிக்கு தாங்கள் இடம் அளிப்போம் என்று சொல்லுகிறார்கள். இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவதாக சொல்லுகிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்த தீவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும். அதே வேளையிலே சட்டத்தின் ஆட்சி சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ சட்டத்தின் ஆட்சி என்று சொன்னால் சட்டங்கள் இப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின்படியே பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் அதை கட்டடத்தை அகற்றுவதற்கான அதிகாரம் பிரதேச சபைக்கு இருக்கிறது. அப்போ நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மக்களை கேட்கவில்லை, இந்த கட்டடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் மக்களை கேட்கவில்லை. நாங்கள் மக்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம், இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். அப்போ நாங்கள் கேட்பது அரசிடம் கேட்கிறோம், இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம், இந்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. பிரதேச சபை இருக்கிறது, இங்கே ஒரு முன்னாள் பிரதேச சபையினுடைய வேறொரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் கூட இருக்கிறார். அவர்கள் பல கட்டடங்களை பொதுமக்களால் அமைக்கப்பட்ட பல்வேறுபட்ட கட்டடங்களை அவ்வப்போது அகற்றி இருக்கிறார்கள். ஆகவே பேரினவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது. தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஏதோ ஒரு வகையிலே ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் இது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை விரிசலாக்குகிற, நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாகத்தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது. இது ஒரு சட்டவிரோதம். காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள், கட்டடத்துக்கு இந்த அனுமதிகளும் பெறப்படவில்லை. அவ்வாறு இருக்கிற பொழுது அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையிலே அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரம் உள்ள அமைப்புகள், அரசு அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.